ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே vlog. இன்னைக்கு நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ரசத்துக்கு நான் பூண்டு ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆனியன் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நான் பச்சை மிளகாய் 4 போல் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது தக்காளி தொக்கு, அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், அது கூடவே 1 டீஸ்பூன் போல் வெறும் மிளகாய்த்தூள், கூடவே 3 டீஸ்பூன் போல் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். தண்ணி உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.